கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புதிய கழக கொடியினை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கழகத்தினர் கழக கொடியை ஆர்வத்துடன் ஏற்றி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, சாதி மத பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சி தாய் சின்னம்மா வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என்று சூளுரைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கழக கொடியை ஏற்றி கழகத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட ஆண்டிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு கழக கொடியை கழக நிர்வாகி டி ராஜா ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் எஸ் தண்டபாணி, தனஞ்சயன், வளர்மதி, கிருஷ்ணமூர்த்தி, சபாபதி, ராஜேந்திரன், சிவராமன், பிரபாகரன், அழகிரி, சசிகுமார், கோவிந்தராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி தாய் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கழக நிர்வாகிகள் உறுதியளித்துள்ளனர். 33 ஆண்டு காலம் அம்மாவுடன் அரசியல் பயணத்தில் பயணித்து கழகத்தினுடைய பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல அனுபவங்களை பெற்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியையும் புரட்சித் தலைவருடைய ஆட்சியையும் மீண்டும் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக விரைவில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் களம் காண்டு அம்மாவின் ஆட்சியை அமைப்போம்.